என்னன்னா முகத்துல ஏற்படக்கூடிய மங்கு இது வந்து செய்வினைக்கான அறிகுறியா அப்படின்னு ஒரு 4-5 வீடியோல கேட்டிருக்காங்க பாய். எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. நிஜமாவே செய்வினை இருந்தா இந்த மாதிரி முகத்துல மங்கு வருமா? அது உண்மைதானா பாய்? அறிகுறி இருக்கு பாத்தீங்களா? ம். அதுல ஒரு அறிகுறி தான் இந்த மங்குன்றது. ஓ. மங்குன்றது பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இப்ப முகத்துல எல்லாருக்கும் மங்கு நெறைய லேடீஸ்க்கு மங்கு இருக்கும். ம். அப்ப எல்லாருக்கும் சேவன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ம். இது எல்லா பாதிப்புல அது ஒரு பாதிப்பு. ஓ, நீங்க சொன்ன பாதிப்புகள்ல பாதிப்புகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கணும். தான் மங்கும் ஓ. சில பேருக்கு. ஸோ மக்களை கேட்டுங்க, முக்கியமா பெண்களுக்கு, உங்க முகத்துல மங்கு இருக்குன்னா, உடம்புல எல்லா பிரச்சனையும் இருந்து மங்கு இருந்ததுன்னா, நீங்க அது செய்வனைக்கு அறிகுறின்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது நீங்க என்கிட்ட வந்து பார்த்துக்கிறீங்களோ, இல்ல உங்க வீட்டாண்ட இருக்க பார்க்கணும் பாய்கிட்டயோ, இல்ல கோவில்லயோ போயிட்டு பார்த்துக்கூட நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்படி இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிக்கங்க. அப்படி இல்ல பை, நான் கிளியரா இருக்கேன். எனக்கு முகத்துல மட்டும் மங்கு இருக்கு. இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. முகத்துல மங்கு வருது மட்டும் முக்கியம் கிடையாது. செய்வினையிலே நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. ஒண்ணு நான் இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்க விஷயம், சில விஷயம் சொல்லியிருக்கேன். மரிஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், பெண்களுக்கு நீங்க நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. நம்மளோட கமெண்ட்ல ஒரு பெண் திரும்ப இதே கொஸ்டினே கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அதை தான் இன்னைக்கு கண்டென்ட்டா கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா முகத்துல ஏற்படக்கூடிய மங்கு இது வந்து செய்வினைக்கான அறிகுறியா அப்படின்னு ஒரு 4-5 வீடியோல கேட்டிருக்காங்க பாய். எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. நிஜமாவே செய்வினை இருந்தா இந்த மாதிரி முகத்துல மங்கு வருமா? அது உண்மைதானா பாய்? ஆக்சுவலி கரெக்டாக கேட்டீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட வந்தவொன்னே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி செய்வினைக்கு அறிகுறி வந்து மங்கு வந்தால் தான் அறிகுறின்னு கிடையாதும்மா. நம்ம உடம்புல வர உபாதைகளில் அதுவும் ஒரு பார்ட்டு. இப்படி இப்போ செய்வினையில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கால் கால் வீங்கும், அதுவும் செய்வினை கோளாறு தான். வயிறு வீங்கும், அதுவும் செய்வினை கோளாறு தான். இந்த கண்ணு இருக்கு பாருங்க, இந்த கண்ணத்துக்கிட்ட இவ்வளோ பெருசாக வீங்கிரும். இந்த அம்மா போடுற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அம்மன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த சில வீங்கிரும், அதுவும் செய்வினைக்கு அறிகுறி. காது கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், அதுவும் செய்வினை தான். உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி இல்லை, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முதுகுல யாரோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே சதை பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், அதுவுமே செய்வினைக்கு அறிகுறி தான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறி. ஏன் ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தலைவலி வர வைக்கலாம். தலைவலி செய்வினையில் அவர் தலையெடுத்துட்டு போய் செவுத்துல மோதிக்கிற அளவுக்குலாம் தலைவலி கொண்டு வரலாம் செய்வினையில். இது 100% உண்மை. ஏன்னா செய்வினையில் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த செய்வினைக்கு இவ்வளோ அறிகுறி இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி தூங்க விடாமல் பண்ணலாம், சாப்பிட விடாமல் பண்ணலாம், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏப்பம் வந்துட்டே இருக்கும், அது நம்புவீங்களா? ஆமாம், செய்வினை வச்சா ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு செரிமானம் ஆகாது, நெஞ்சில நிற்கிற மாதிரி இருக்கும். வயிறு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் 8 மாதம் மாதிரி வயிறு உப்புசன் ஆகிடும். செய்வினையில் நிறைய அறிகுறி இருக்குமா. இத்தனை அறிகுறி இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஒரு அறிகுறி தான் இந்த மங்குன்றது. மங்குன்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ முகத்தில் எல்லாருக்கும் மங்கு, நிறைய லேடிஸ்க்கு மங்கு இருக்கும். அப்போ எல்லாருக்கும் செய்வினை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இது எல்லா பாதிப்புல அது ஒரு பாதிப்பு. நீங்க சொன்ன பாதிப்புகள்ல ஒரு பாதிப்பு தான் மங்கும் சில பேருக்கு வரும். ஏன்னா மங்கு இருக்க இப்ப செய்வினை இருக்க என்ன பண்ணுவாங்க சில பேர், அதிகமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு வருமானம் இருக்காது, ஒரு லைஃப் பிரைட்டா இருக்காது, அவங்க நினைச்சதை வாங்க முடியாது, நினைச்சதை போட முடியாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது, யோசனைகள் பல விதமா இருக்கும். இதெல்லாமே போட்ட ட்ரெஸ்ஸாக என்ன ஆகுதுன்னா அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்கு மாதிரி முகத்துல காமிச்சு கொடுத்துரும். சில பேருக்கு உடம்புல ஒரு உபாதைகள் வரும். ஸோ மங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு செய்வினை அறிகுறி தான். ஆனா எல்லாருக்கும் இப்ப நார்மலா எதுவுமே இல்லை பை, பர்ஃபெக்டா இருக்கேன், எனக்கு மங்கு மட்டும் இருக்குன்னா அது செய்வினை கிடையாது. எனக்கு அனைத்து பிரச்சனையும் இருக்கு, அது கூட மங்கு இருக்குன்னா அது செய்வினைக்கு அறிகுறி. இப்ப நம்ம செய்வினைக்கு கழிப்பு எடுக்கும் போது அந்த மங்கு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். வார்த்தை கவனிங்க. உங்க உடம்புல எக்ஸாம்பிள் வயிறு உப்பி இருக்கு, காது கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, பின்னாடி உருவம் துரத்துற மாதிரி இருக்குது, இல்லை தூங்கும்போது டிஸ்டர்பாக இருக்குது, இல்லை சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிம்டம்ஸ் இருக்கும்போது அதுக்கான பரிகாரம் நம்ம உட்காரச்சு கழிப்பு எடுக்கும்போது இந்த மங்கும் சேர்த்து போயிடும். உண்மைதான். இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இங்க வரக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சில பேர் நீங்க செய்வினை நீக்கிறத நான் பார்த்திருக்கேன். அவங்க முகம் வந்து கருத்து போன மாதிரி ஒரு மாதிரி மாறி இருக்கும். நார்மல் மனுஷனுக்கும்
ஒரு அமானுஷத்துல பாதிக்கப்பட்டவனுக்கும் அமானுஷம் 3 விதம் இருக்கு. ஒண்ணு உடம்புல வந்து இயற்கையா வந்து ஒரு ஆத்மா ஏறுறது ஒண்ணு இருக்கு. சில கழுப்பு தாண்டுறது, கழுப்பு தாண்டி மெரிச்சிடுறது, தாண்டிடுறது, இருட்டை பார்த்து பயந்துடுறது, சில அமானுஷத்தை பார்த்து பயந்துடுறது, அது ஒரு விதமான பாதிப்பு இருக்கு. இன்னொரு பாதிப்பு செய்வினை, இன்னொருத்தருக்கு ஒருத்தன் கெடுக்கிறது. ஸோ பில்லி சூனை ஏவல்னு சொல்றாங்க, ஏவல்னு சொல்றாங்க, இந்த மாதிரி 3 பிரிச்சு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு தான், வாழ வைக்கல அழிக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து பண்ணும்போது அப்போ என்ன உங்களுக்கு பிஸ்னஸ் போகுது, தொழில் போகுது, குடும்பம் பிரியுது, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் பிரியுது, எல்லாமே பிரியுது. நான் ரோட்டுக்கு வரும்போது ஒரு மங்கு வர வைக்க முடியாதா சொல்லுங்க? அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மங்குக்குன்னு பண்றது கிடையாது. இவ்வளோ வாழ்க்கையில இருந்து போகும்போது நிம்மதியில்லாத வாழ்க்கை இருக்கும்போது அப்படி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தில் வந்துடும். மனசுல மட்டும் முகமே அவங்களுக்கு வாடி போன மாதிரி இருளஞ்சு போன மாதிரி ஆகிடும். அப்போ உட்காந்து ஒரு தடவை 2 தடவை கழிப்பெல்லாம் எடுத்து விட்டோம்னா நம்ம புது நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துடுவாங்க. ஸோ மக்களை கேட்டுங்க, முக்கியமாக பெண்களுக்கு உங்கள் முகத்தில் மங்கு இருக்குன்னா, உடம்புல எல்லா பிரச்சனையும் இருந்து மங்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை செய்வனைக்கு அறிகுறின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது நீங்கள் என்கிட்ட வந்து பார்த்துக்கிறீங்களோ இல்லை உங்கள் வீட்டாண்ட இருக்க பார்க்கணும், பாய்கிட்டயோ இல்லை கோவில்லையோ போயிட்டு பார்த்துக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்படி இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பை நான் ஆள் கிளியராக இருக்கேன், எனக்கு முகத்தில் மட்டும் மங்கு இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அது நீங்கள் டாக்டர் பாருங்கள். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை பை, நான் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இருந்தால் அது கிளியர் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மெடிக்கல் ரீதியாக பாருங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு 2 ஜீவன் வேணும். ஒன்று படைக்கிறதுக்கு இறைவன் வேணும், காக்கிறதுக்கு டாக்டர் வேணும். இறைவன் இல்லாமல் வாழ முடியாது, டாக்டர் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ 2மே வேணும். அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு ஒரு அப்பா அம்மான்றது முக்கியம். அந்த மாதிரி இந்த இறைவன் டாக்டர் 2மே நம்மளுக்கு முக்கியம். 2 பேருமே அலாட்சியமாக பேசக்கூடாது. எவ்வளோ நம்மளுக்கு டாக்டர் முக்கியமோ அவ்வளோ நம்ம இறைவன் முக்கியம். எவ்வளோ இறைவன் முக்கியமோ அவ்வளோ நம்ம டாக்டரும் முக்கியம். இல்லை மாலிக் பாய் நான் எல்லாமே செஞ்சிருவேன்னா, ஒரு ரத்தம் வந்துச்சுன்னா ஒரு கை கிழிஞ்சிச்சுன்னா மாலிக் பாய் என்ன பண்ணுவார்? ஓதி தான் விடுவார். கட்டு டாக்டர் தானே போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் சில வேலைகளுக்கு எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே தான் போகணுமா. ஆனால் உங்களுக்கு வந்த டவுட் தப்பு இல்லை செய்கிறேன். அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் நேர்பையில் எங்கன்னா ஆள் இருந்தால் ஒரு மாந்திரிகிட்டையோ ஜோதிடத்தையோ பார்த்து தெரிஞ்சு கணிச்சு பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லை இந்த மாலிக் பாய் உங்கள் நண்பரை தேடி வாங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு இறைவனோட அருளால் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. முகத்தில் மங்கு வருது மட்டும் முக்கியம் கிடையாது. செய்வினிலே நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. ஒன்றும் நான் இப்போ நான் வெளிப்படையாக சொல்லியிருக்க விஷயம் சில விஷயம் சொல்லியிருக்கேன். காதில் கேட்குறது, வயிறு உப்பி போகிறது, தூங்க விடாமல் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் ஒன்று இருக்குது. இன்னும் சில சிம்டம்ஸ் இருக்குது. அது வர வீடியோவில் நான் சொல்லுவேன். சில சிம்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் எந்த சிம்டம்ஸ் முக்கியமானதுலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர் பாய். ரொம்ப அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி செய்வினைக்கான இன்னொரு முக்கியமான அறிகுறியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா வரும் பதிவுகள்ல அதை நம்ம பார்க்கலாம். நல்ல தகவல் கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.